நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து நம்ம வந்து அழகர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல. ஆனால் அழகர் கூட கூட்டாளி யாருன்னு பார்த்தா நம்ம லட்சுமி தாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் நம்ம தர்மலிங்கத்துக்கு வந்து தரமான பதிலடியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த வீட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ராக்கம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இருடா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கேன், இல்லைன்னா கண்காணாத இடத்துக்கு நான் போகிறேன், உன் பேரை எழுதி வச்சுக்கிட்டு நான் போனால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக பார்க்காங்க. அத்தை அத்தை போகாதீங்க அத்தை, இருங்கத்தை இருங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து அழகர் வந்து காசை கொடுக்காரு. அத்தை ஆக்டிங் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம லட்சுமி இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னங்க நீங்கள் வீட்டுக்கு ஒருத்தி வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு போய்கிட்டு இருக்கா, நீங்கள் பாட்டில் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் லட்சுமி, அவள் யாருன்னு எனக்கு தெரியாது, அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், யார் அவள் எதுக்கு இங்கே வந்தால் தெரில, நீ என்னடானா அவள் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் லட்சுமி என்னம்மா என்னை நம்பலையா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, என்னை நம்ப மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் உங்களை நம்பிட்டு தான் இருந்தேன், ஆனால் ஒரே செகண்டில் எல்லாத்தையுமே வந்து மண்பானை போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சிட்டிங்க, இனிமேலாம் உங்களை நம்புறதுக்கு வந்து நான் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம அழகர் வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருக்கார். என்ன பண்ணுறது, நம்ம விதைக்கிறதா நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நக்கலாக பேசிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் வந்து நம்ம அழகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அழகர் வந்து நைட்டு மாடியில் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. ஜாலியாக பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இவங்க வராங்க, ஆண்டாள் வராங்க. வந்தவொடனே டேய் உண்மையை சொல்கிறா, எங்கள் அப்பாவை பற்றி இப்படி கெட்ட பேர் எடுக்க வைக்கிறதுக்கு நீ தானே இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு அந்த ஆண்டியை கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் நான் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன், உங்கள் அப்பான்ட்ட கேளு, உங்கள் அப்பன் தான் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா சைடில் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும், எங்கள் அப்பா இதெல்லாம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி ஊருக்கு அவன் 2 3 சாதாரணமாக இருக்கிறவனே வச்சுக்கிட்டு இருக்கான், அவங்க அப்பா ஊர் பிரசிடெண்ட்டு இருக்காதா பின்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எங்கள் அப்பாவை பற்றி இப்படி தப்பாலாம் பேசாத, எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டார், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யாரா அவ லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டா, உன்னை இப்போ தெரிஞ்சதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் காரணம், இப்போ என்ன செய்ய போகிறேன், உங்கள் அப்பா ஒன்றும் நல்லவர் கிடையாது, அவரோட தப்பை எல்லாம் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன், போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக வந்து நான் தான் உண்மையெல்லாம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன் கூட இப்போ வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நீ தான் முடிவு எடுக்கணும், உன் கையில் தான் இருக்குது, கிளம்பி போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து திமிரா பேசிடுறாரு. சரின்னு சொல்லிவிட்டு ஆண்டாள் போய் வந்து லட்சுமி வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் அப்பாவோட வேலை கிடையாதுமா, இது எல்லாமே வந்து அழகர் தாம்மா காரணம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து கோவப்பட்டுறாங்க. என்னடி என் மாப்பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் வந்து வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அவன் தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவர் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அவரை பற்றி தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து கையில் ஜூஸோடு வந்து நம்ம அழகர் வந்து ரூமுக்குள்ளே வராங்க. வந்தோடனே கதவை பூட்டிட்டு அத்தை ஆக்டிங் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாக மருமகனே அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் நான் கூட வந்து இந்த அளவுக்கு நீங்கள் நடிப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட்டையை கிளப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்ன அவருக்கு வந்து புரிய வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாத்த இருந்தாலும் எனக்கு தான் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்காங்க. இல்லை எங்கள் பிரச்சனையில் வந்து உங்களை கொண்டு வந்து உள்ளே விட்டுனேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மாப்பிள்ளை, அவருக்கு வந்து அதாவது உண்மை எது பொய் எது நல்லது எது கெட்டது எதுன்னு வந்து புரிய வைக்கணும், அதுக்காக நான் இந்த மாதிரி நடிக்கிறது தப்பு கிடையாது, நாளைக்கு பாருங்கள் என்னோடய ஆக்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லட்சுமின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வராங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க, வெளியிலே வரல. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து சவுண்டு விடுறாங்க. சொல்லுங்கள் மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வராங்க. மாமா தான் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் கூப்பிட்டா தான் வருவேன், வேறு யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்னடி ஓவராக தான் போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாங்க ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் கூட யார் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் கிடையாதுடி, உண்மையை நம்புடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்கள் வந்து நிரூபிங்க, அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, நிரூபிங்க, அதுக்கடுத்து வந்து நான் உங்க கூட சேர்ந்து வாழ்கிறேன், அது வரைக்கும் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பையன் தூக்கிட்டு ஒருவன் கிளம்பிடுறாங்க. லட்சுமி நில்லுன்னு கூப்பிட்றாங்க. அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனவங்க வந்து நேராக பார்த்தா நம்ம பாரதி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. பாரதி வந்து தமிழை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பேக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாரதி இருக்காங்கல்ல, தமிழ் உனக்கு ஸ்கூலுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி நீங்கள் இங்கே தான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தமிழ் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க
லட்சுமியும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.